மக்களே, போன மாசம் மலையாளம் மற்றும் தமிழ் லாங்குவேஜில் வெளியான அதிரடி படம் இன்னைக்கு பார்த்துருந்தேன். வேற மாதிரி இருந்திருக்குதுங்க. ஒரு காலேஜ் லைஃப்ல ஒரு கல்ச்சரல்ஸ்ல நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. அந்த கதையை சூப்பராகவே டைரக்ட் பண்ணி நல்லா என்கேஜ்மெண்ட்டாகவே எடுத்துட்டு போயிருக்கிறார் அருண் அனிருதன். அப்படி அந்த படத்துல சம்பவங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு, எனக்கு பிடிச்ச எலமெண்ட் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இன்னும் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நபர்கள் அதிகமா இருக்கு. அதை மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படம் ஓகேவா, இப்போ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சோனி லைவ்ல இருக்கு. நீங்க அந்த ஆப்ல போனீங்கன்னா இந்த படத்தை அதிரடின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த படத்தை போய் பார்க்கலாம். ஜூன் 19ஆம் தேதி தான் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்குது. அந்த கல்ச்சுரல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மெயினான ஈவெண்ட் நடக்கும்போது மூணு பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த க்ரௌடில் நசங்கி இறந்து போயிடறாங்க. அதில் காலேஜில் அந்த 3 பேருமே குரூஷியலான மெம்பர்ஸ். ஓகே, அந்த க்ரௌடில் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த காலேஜில் என்ன பண்ணுறாங்க, அடுத்த கல்ச்சுரல்ஸோ இது எதுவுமே நடக்க விடாமல் அங்கே பிளான் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டால் பாதிக்கப்பட்ட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வரல. ஓகே, அந்த அழுத்தத்தில் இருக்கவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து இப்போ ஒரு வாட்டி அந்த தப்பு நடந்து போச்சு, அது தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கு. பட் அந்த ஒரு தப்புனால அடுத்தடுத்த கல்ச்சுரல்ஸ் நடக்காம இருக்கிறதால அந்த இயர் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும், கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அந்த கல்ச்சுரல்ஸை நடத்த விடாம காலேஜ் மேனேஜ்மெண்ட் தீவிரமா செயல்படுறாங்க. அப்பதான் இந்த படத்துல ஹீரோவாக பாசில் ஜோசப் வராரு. ஓகே, ஹீரோயினாக ரியா சிபு என்ன பண்றாங்க, மெயினா இந்த கான்செப்ட் என்னன்னா பாசில் ஜோசப்பும் படிப்போறாது, கொஞ்சம் இந்த என்ன பண்ணுவாங்க கெத்து காட்டுறது அந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிற ஒரு பர்சன். அவர் சடனா ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினை கவர் பண்றதுக்காக என்ன பண்ண முடியும், ஹீரோயினை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோசிக்கிறாரு. ஹீரோயினுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது அப்போ இந்த கல்ச்சுரல்ஸ் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்க வைக்கணும், அதை நம்ம பண்ணா ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற அடிப்படையில ஹீரோயினுக்காக இந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸ் என்ன ப்ராப்ளமா இருக்கு, இதுல இந்த கல்ச்சுரல்ஸ்ல இவர் நடத்தணும்னு நினைக்கிறாரு இல்லையா, ஏற்கனவே முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல அந்த ஆக்சிடென்ட், அப்போ கல்ச்சரல்ஸ் ஈவெண்டா இருந்தவர் தான் இங்க ஹீரோவோட அண்ணன். அவர் அந்த துக்கத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஹீரோயினுக்காகவும் பண்ணணும், அண்ணனுக்காக பண்ணணும், நேமையும் மாத்தணும்ன்றதுக்கு அப்புறம் ஹீரோ எடுக்கிற முயற்சி தான் இது. அதுல நிறைய இன்சிடென்ட் நம்மளால மேட்ச் பண்ண முடிஞ்சு சூப்பரா தான் இருந்தது. ஏன்னா இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ன்றது எனக்கெல்லாம் பெரிய கனவாவே இருந்திருக்குது மக்களே. அதனால இந்த படம் என்னமோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது அப்படின்றதுல மாற்றுக்கருத்துல. ஏன்னா நானும் எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் நடக்கவே இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ்ல நடக்கவே இல்லை. ஒரு வாட்டி நடந்தது. ஆனா அந்த ஒரு வாட்டி நடந்தது அப்போ கூட நான் அந்த கல்ச்சுரல்ஸை பார்க்க முடியாமே போயிருச்சு. இந்த கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் நம்ம காலேஜ்ல இருந்து பார்க்கணும், அதை என்ஜாய் பண்ணணுன்றது அந்த காலேஜ் போறவங்களுக்கு ஒரு ஏக்கமாவே இருக்கும். அதுவும் குறிப்பா இன்ஜினியரிங் நிறைய காலேஜ்ல நடக்கும், நான் படிச்ச காலேஜ்ல நடக்காம இருந்து ஃபைனலா அது ஓகே பண்ணி அக்ரி பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்காக ஆந்திரா போயிட்டு இருந்தோம். அதனால இந்த ஈவெண்ட் அந்த காலேஜோட அந்த கல்ச்சுரல்ஸும் பார்க்க முடியாம அங்கேயும் மெயினா போகணும், இங்கேயும் போகணுன்ற 2ஆம் கட்டத்துல மாட்டிக்கிட்டு முடிச்ச தரணும். அதனால இந்த கல்ச்சுரல்ஸ் அப்படின்னும் போது பல பேரோட உணர்வுகளை வெளிப்படுத்தின தருணமா தான் நான் பார்த்தேன். அது எனக்கு கனெக்டும் ஆச்சு. அதுல நிறைய போராட்டங்கள் நடக்கும். அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்காக இவர் பல வேலைகள் பின்னாடியில இருந்து எல்லாத்தையும் எப்படியாவது கரெக்ட் பண்ணி பண்ணணும்னு பண்ணுவாரு. ஒரு பாயிண்ட்ல ஓகேவோ ஆயிரும். ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வல்ல ஒரு சம்பவம் நடக்கும். என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் கிராமத்துல ஒரு திருவிழா, அங்க ஒரு பாட்டு கச்சேரி நடக்க போகுது. இன்னொரு பக்கம் காலேஜ்ல கல்ச்சரல்ஸ், அந்த இடத்துல பாட்டு கச்சேரி நடக்க போகுது. இதுக்கு 2 பேருக்கும் நடுவுல ஒரு மோதல் ஏற்பட்டுரும். அந்த இன்டர்வல் பிளாக்ல பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சு நடக்காது, எதிர்பாராத வகையில நடக்கிற மாதிரி போயிடும். அங்க நடந்த உடனே பாத்தீங்கன்னா கிளாஷ் ஆயிரும். அந்த இடத்துலதான் இந்த படத்தோட வில்லனாகிய டொவினோ தாமஸ் அந்த ரோலை அழகா பண்ணியிருந்தார். வில்லனா அறிமுகம் ஆறார். அங்க பாத்தீங்கன்னா கிளாஷ் நடக்குது. இப்ப டொவினோ தாமஸை தாண்டி இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் முழுசா நடந்து முடியுதா, குறிப்பா அதுல ஒரு சிங்கர் பாடணும். அந்த சிங்கரை
பாட வைக்கிறாங்களா இல்லையா, அதை தாண்டி நடக்கிற ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றது தான் ரிமைனிங் இந்த படத்தோட ஸ்டோரி. இதுல இந்த காலேஜ்ல ஒரு சில லேக், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக்ஸ் இருக்கலாம், சின்ன 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 லேக் இருக்கலாம். மற்றபடி அதை ஒரு காலேஜ் லைஃப்ல இருந்து பாக்குற மாதிரி பார்த்தா அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகும். ஏன்னா பசங்க கூட போய் அரட்டை அடிக்கிறது, பொண்ணுங்களை போய் சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி பிடிச்சவங்களுக்காக என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிப்போம்ல, அந்த ரீதியில பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய சின்ன சின்ன திருப்பங்களா எடுத்துட்டு போனதும் ஓகே தான். ஸோ ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்குறாங்க. இதுல குறிப்பா பாசில் ஜோசப் அவருடைய ரோல் அழகா பண்ணியிருக்கிறார். மற்ற படங்கள்ல விட இந்த படம் கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. இந்த காலேஜ் ரோல்ல இவர் எப்படி பண்ணுவார்னு யோசிக்கும் போது சூப்பராகவே பண்ணியிருக்கிறார். டொவினோவை சொல்லவே தேவையில்ல. வில்லன்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதி டு அந்த வில்லனிசம் ரோலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறினதுக்கு அப்புறம் டொவினோ தாமஸோட அட்டகாசங்கள் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரியா சுப்பு அவங்க ரீசெண்டா அந்த பேய் அந்த கோஸ்ட் படத்துலயும் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல அவங்க வர ஸ்கீன்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கு அப்படின்றது. மேபி அந்த ஹீரோயின் எனக்கு பிடிச்சதால அப்படியும் இருக்கலாம். பட் அவங்க என்னென்ன விஷயங்களை கரெக்டாக பண்ணமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் கிளைமேக்ஸ்ல போயிட்டு பல விஷயங்கள் நடக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த படத்துக்கான ரேட்டிங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுக்கலாம். இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ற நபர்களுக்கு ஒரு நல்ல படமா தான் இருக்கும். மலையாளத்திலுமே ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷனை தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. மேபி அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இது திருஷ்யம் 3யும் ரிலீஸ் ஆனதால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட தியேட்டர் ஸ்கிரீன்லாம் குறைச்சதால அந்த படம் இன்னும் அந்த அளவுக்கு பெருசா போய் சேராம இருந்திருக்கு. பட் இனிஷியலாவே ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஒரு பயங்கரமான கலெக்ஷனை எடுத்த படம் தான் இது. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ அது ஓடிடிலையும் அவைலபிளா இருக்குது. மேபி தியேட்டர்ல கூட ஓடிட்டு இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 மந்த் தாண்டிடுச்சு. ஓடிட்டு இருந்தா நீங்க அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் படம், உங்களுடைய காலேஜ் நினைவுகளை நினைவுபடுத்துற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தை ஒரு வேளை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு இதை பார்க்கும்போது இந்த மாதிரி நினைவுகள்லாம் வந்துச்சே அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ பேக் டு மை காலேஜ் டேஸ். நிறைய விஷயங்கள் வந்து அது அவங்க காட்டுற ஒரு ஃப்ரேம்லாம் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் எக்ஸிபிஷன்னுவாங்க, அதில் போயிட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஐ வாஸ் ரீகலெக்டிங் மை மெமரிஸ். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அப்படியே மேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஆனால் காலேஜ் லைஃப்பில் தாங்க எல்லாமே அந்த டைமில் என்ஜாய் பண்ண வேண்டியதை என்ஜாய் பண்ணிக்கணும். அது திரும்ப கிடைக்காது. ஸ்கூல் லைஃபோ காலேஜ் லைஃபோ இப்போ நம்ம திரும்ப போய் இருக்கணும், திரும்ப போய் இது ஃபீல் பண்ணணும்னு நினச்சா அது கிடைக்காது. அது இருக்கும்போதே இப்போ யாராவது நீங்கள் படிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அனுபவிச்சிங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பாயிண்ட்ல ஃபீல் பண்ணுவீங்க அதை நினச்சி. ஸோ அதனால ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமா படிக்கிறதும் படிச்சுக்கிட்டு சந்தோஷமாவும் இருக்கிற வேண்டிய நேரத்தில் கரெக்டாக இருந்துருங்க. அதுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு தோணுனது, அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தோணுனதை சொல்றேன். சில பேருக்கு அட்வைஸா இருந்தால் தவிர்த்துருங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.